இந்த 6, 8, 12 ராசிகள் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். அது குடும்ப உறுப்பினரா இருக்காங்களா? திருமணத்துல வருதா? அப்படிங்கிறப்ப திருமணம் பந்தம் வரும்போது ரொம்ப பிரச்சனை. திருமணத்துக்கு அப்புறம் உறவா வந்தாலும் அது பிரச்சனை தான். இல்லைன்னு சொல்ல முடியாது. அத நீங்க சொன்ன மாரி விதியே கதியே 2 பேருமே செவ்வாய். 2 பேருமே கோவப்படுறாங்க. இப்ப யாருப்பா விட்டு குடுக்குறது? அப்படிங்கிற நிலைமை வர்றதுனால தான் மோஸ்ட் ஆஃப் இந்த ராசியை நம்ம வேணாம் அப்படின்னு 12ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மேஷம். உங்க ராசியாவோ லக்னமாவோ அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு. அதனால கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படிதான் கொண்டு வந்து அமையும், வேற வழி இல்லை. இதை நான் முதல்ல எங்க எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வாய்ப்பு ஏன் அப்படி சொல்றோம்னா, அதுக்கப்புறம் உனக்கு அன்னைக்கு மட்டும் நான் ரொம்ப அழகா தெரிஞ்சேன், அன்னைக்கு எல்லாமே நான் பேசுற கேட்க மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டாக போகும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான அமைப்பு என்னன்னா, 2 பேருமே சூப்பர். நீ என்னை வந்து நீ வர்ணிக்கணும், நான் ஒன்றா வர்ணிக்கணும். உனக்கு எல்லாமே நான் தானே பண்ணேன், எப்படி நீ என்ன மறக்கலாம், நான் உனக்கு என்ன பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை. ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான, முக்கியமா காதலர்களுக்கு பிடித்தமான காதல் ஜோதிடர் மற்றும் குடும்ப நல ஆலோசகர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமா மேம், இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்னீங்க இந்த ராசி எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த ராசி தான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்படி புலம்புவாங்க சொன்னீங்க. அதே மாதிரி நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க, நான் எந்த இடத்துலயுமே வந்து இந்த ராசி தான் இந்த ராசி கூட சேருவேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நீங்களே அதை எங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க மேம், எங்களுக்காக எந்த ராசி கூட சேர்ந்தா, இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இந்த ராசினா இந்த ராசின்னு சொல்றாங்க, ஆனா அப்படி சேர்ந்த ராசியுமே நல்லா இருந்த மாதிரி நான் பார்க்கல. நீங்க சொல்லுங்க, எக்ஸாக்டா இந்த ராசி வந்து இந்த ராசி கூட இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னா அது எங்களுக்காக சொல்லுங்க. நிச்சயமா. இப்ப ஒரு பையன் வந்து லவ் பண்றான் அப்படின்னா, ஒரு பொண்ணோ பையனோ லவ் பண்றாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் 5வது ராசி ஈர்க்கப்படும். 5ன்றது காதலை குறிக்கக்கூடியது. இப்ப மேச ராசி எடுத்துக்கோமே, மேச ராசிக்கு சிம்ம ராசி ஈர்க்கப்படக்கூடிய நிலை இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா கூட இதை நம்ம காதலாவே கொண்டு போன அவசியம் இல்லை. சிம்ம ராசிக்கான மேச ராசி 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். இதே வந்து பார்ட்னராலும் மெயின்டைன் ஆகும். அந்த இடத்துல என்னன்னா, ஏதாவது ஒரு விட்டு கொடுக்கணுன்றப்போ ஒரு ஒண்ணு இல்லை 2 பேரும் நல்லா படிக்கிறாங்க, போட்டி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன அதை ஏத்துக்கக்கூடிய மனப்போக்கம் வராது. அப்ப எந்த நட்பு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இருக்கோ அதே நட்பே எதிரியா மாறக்கூடிய தன்மை. இதேதான் காதலையும். அளவு கடந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடுதான் கோவம், சண்டை, பிரச்சனை அப்படிங்கறத ஆரம்பிக்கிறது. மேச ராசிக்கு உங்களுக்கு சிம்மம் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றோம். இப்ப 7ஆம் இடம் எடுத்துட்டீங்கன்னா துலாம் வந்து உங்களுக்கு கலத்தத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் இடம் பாக்கியம். அப்ப உங்களுக்கு தனுசு ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு. தயவு செஞ்சு இந்த ராசிக்காரங்களை மட்டும் நீங்க நினைச்சிடவே வேணாங்க. எதுன்னா உங்களுக்கு 6, 8 இருக்கக்கூடிய கன்னியும் விருச்சிகம் வேண்டவே வேணாம்னு சொல்லுவோம். கரெக்டா பாருங்க, மேச ராசிக்காரங்களுக்குள்ள இவங்கதான் வந்து ஏதோ ஒரு வகையில குழந்தையா கூட பிறந்துரும். அந்த வீட்டுல ஒண்ணு எங்க அப்பாவே விரிச்சவங்க. லக்னம் அந்த ஒரு ராசியும் லக்னமும் அப்படிதான் அமையும். வேற என்ன பண்ணுவீங்க? அதை வெறுக்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு வகையில கனெக்டட் ஆகக்கூடிய தன்மை உண்டு. இப்ப ஒரு ராசிக்கு எக்ஸாம்பிளா நம்ம சொல்றோம்னா, இது பெஸ்ட்னு நம்ம சொல்றோம், இது பெஸ்ட் இல்லைன்னு சொல்லும் போது அதுதான் கரெக்டா வந்து கனெக்டட் ஆகும். அது பாத்தீங்கன்னா மீன ராசியெல்லாம் வந்து 12ஆம் இடமா வந்துச்சுன்னா அந்த லக்னமோ ராசியோ ஏதோ ஒண்ணு கண்டிப்பா அவங்க குடும்பத்துல இருக்கான்னு கேட்கலாம். அவங்கதான் அவங்களோட லைஃப்ல மிகப்பெரிய சந்தோஷம், அவங்கதான் அவங்களோட லைஃப்ல பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒருத்தவங்களுடைய உழைப்பு இவங்களுக்காகவே செய்யறேன். இப்போ ஒரு கன்னிராசியில இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷனே பண்ண மாட்டாங்க. எதுலடா நீ சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 98 மார்க் வாங்கியிருப்பான் அந்த பையன், மீது 2 மார்க்கு காணும். எதுக்கு இந்த 2 மார்க் வரலன்னு கேள்வி கேட்பாங்க. நம்ம மேச ராசிக்காரவங்க எப்படி இருப்பாங்க, சரி நம்ம அப்பாட்ட போய் சொல்லிட்டோம்ப்பா, எங்க அப்பா வந்து எனக்கு அப்படியே அப்ரிஷியேட் பண்ணிட மாட்டாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பாங்க. எங்கடா போச்சு அந்த 2 மார்க்கு கேள்வி கேட்டா எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு நாம ஒரு ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு. இதுவே காதல்ல யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான். உனக்காக உருகி இவ்வளோ லவ் பண்ணி நான் எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு உன்னை பாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன். என்ன பெருசா பண்ணிட்ட? நீ எப்படிப்பா உன்னால இப்படி இருக்க முடியுது? எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா அங்க ஆரம்பிக்குமா இல்லையா பிரச்சனை? கண்டிப்பா ஆரம்பிக்கும். இன்னொன்னு, நம்மளால ஆல்ரெடி வேலை, கௌரவம் தான் மேசம். அப்படியே பாத்தீங்கன்னா விருஷகம், உனக்கு நான் போட்டி, நீ மட்டும் தான் எல்லாம் இழந்தையா? ஏன் நான் இழக்கல? உனக்கு நான் கஷ்டப்படல? அப்ப உனக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் தோணுதுன்ற அளவுக்கு கேள்வி வைப்பாங்க. இப்ப ஏட்டிக்கு போட்டியா 2 பேரும் பேச ஆரம்பிச்சா எங்க வரும் பிரச்சனை? சண்டைதான் வரும். முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. சோ மோஸ்ட் ஆஃப் இந்த காதல்ல பாத்தீங்கன்னா ஏன் வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு 2 பேருமே வந்து வேகமான ஆள், ஆல்ரெடி செவ்வாய் ஆதிபத்தியம்.
ரெண்டு பேருமே செவ்வாய், ரெண்டு பேருமே கோவப்பாருங்க. இப்ப யாருப்பா விட்டு கொடுக்குறது அப்படிங்கிற நிலைமை வர்றதுனால மோஸ்ட் ஆஃப் இந்த ராசியை நம்ம வேணாம் அப்படின்றது. 8ஆம் இடம்ன்றது நமக்கு மறைவு ஸ்தானத்தை குறிக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 12, 6, 8, 12 வேணாம் வேணான்றதுக்கான காரணமே இதெல்லாம் எங்கோ ஒரு வகையில அவங்க கூட கனெக்டட்ல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறப்போ. ஸோ பொதுவாக வந்து 12ன்றது இப்போ எனக்கு முன்னாடி இருக்கவங்க எதிர்க்க இருக்கிறத நம்ம பார்க்கறதுக்கும் பின்னாடி போய் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா. இப்ப நான் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கும் இங்க பின்னாடி என்ன நிகழ்வு நடக்குன்னு நமக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி 12ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானத்தை குறிக்கும். இவங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபைடே பண்ண முடியலப்பா. எவ்வளவோ நான் என் வீட்டுக்காருக்கா பார்த்துட்டேன், அவருக்கா அவ்வளோ பண்ணிட்டேன். ஒரு சந்தோஷமா ஒரு முகத்தை பார்த்து சிரிச்சா என்ன, ஏதாவது ஒரு அப்ரிஷியேட் நல்லா இருக்கு இந்த புடவை நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன, எதுவுமே அவருக்கு பேசவே தெரியாதா? இப்படிப்பட்ட ஆளும் என்னத்தங்க வாழ்ந்தே அப்படியே பழைய போச்சுங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். அயனும் சைன போகும். ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியம் ஒண்ணும் இல்லை. இப்ப கோவமா இருக்காங்க, வேகமா இருக்காங்கன்றப்போ இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்னவோ இருக்கும், ஆசை இருக்கும். நிறைய விஷயங்களை இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும். எனக்கு வந்து வசதி எல்லாமே கனவாதாங்க இருக்கு, நாங்க எங்கேயோ நினைக்க போய் ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு வருத்தத்தோட வாழக்கூடிய தன்மை. அப்ப 12ஆம் இடத்தை வேணான்னு சொல்லுவோம். கரெக்டா பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய லக்னமாவோ அல்லது ராசியாவோ அந்த வீட்டுல ஒருத்தவங்க கண்டிப்பா கனெக்டட்ல இருந்தாலும் ஒண்ணு கணவர் இருக்கணும். கணவர் இல்லைன்ற பட்சத்துல நம்மளுடைய குடும்பத்துல நம்மளோட குடும்ப உறுப்பினர்களா யாராவது இருப்பாங்க. இருக்கிறதுலே சந்தோஷம் என்ன தெரியுமா, என் மாமியார் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க பையன் பண்றதெல்லாம் சரி சரின்னு பண்ணிட்டு எனக்கே எதிரியா நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ராசி லக்னங்கள் வந்து அவங்க கூட கனெக்டட் ஏதோ ஒரு வகையில குடும்பத்துல வந்துடும். அப்ப சந்தோஷமும் அதுதான். வேற வழி இல்லை. நான் பெத்துட்டேங்க, என் பிள்ளைங்க விருச்சிக ராசி என்னங்க பண்றது, நான் மேஷ ராசியா இருக்கேன், விருச்சிக ராசியில என் பிள்ளை பிறந்துச்சு, என் பிள்ளை எனக்கு ஆகாத ராசி, நான் விட்ட போட முடியும் என்னாலும் சரி, என் பிள்ளைதான் எனக்கு, அதுதான் சந்தோஷம். எதுக்கு கத்துதுன்னே தெரியல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனா திருப்பி அதை சமாதானப்படுத்தணும் குழந்தையில. ஒரு ஸ்கூல் டேஸ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அத சண்டை கிடையாதுங்க. எல்லா சண்டையும் இழுத்துட்டு வந்துடுறான். நான் போய் பஞ்சாயத்து பண்ண முடியல, எனக்கு அவமானமா இருக்கு, வேற வழி இல்லை. அடுத்து டீனேஜ் எடுத்துட்டோம்னா எந்த பிள்ளை கூட பேசலாம்னு சொல்றோம், அந்த பிள்ளை தான் பேசுறான். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்துறாதுன்னா இந்த வயசுக்கு தேவையானு கேட்டா உனக்கு என்னன்னு கேட்கறான். என்னங்க பண்றது? அப்ப அதுதான் பிரச்சனையா? எனக்கு கொஞ்சம் குழந்தை வேணும்ன்றதுக்காக நான் வரந்தவம் இருந்து பெத்தேங்க, என் பிள்ளை படுத்துற பாட பாருங்க. அப்ப ஒரு ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னாலே இவ்வளவு விஷயங்கள் உண்டு. அப்ப எது தொல்லையோ எது சந்தோஷமோ அதுவே பிரச்சனையா மாறும். அப்ப இந்த 6, 8, 12 ராசிகள் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். அது குடும்ப உறுப்பினரா இருக்காங்களா, திருமணத்துல வருதா அப்படிங்கிறப்ப திருமணம் பந்தம் வரும்போது ரொம்ப பிரச்சனை. திருமணம் இல்லாம திருமணத்துக்கு அப்புறம் உறவா வந்தாலும் அது பிரச்சனை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அத நீங்க சொன்ன மாதிரி விதியே கதியே தன்மை. மேசத்துக்கு வந்து சொல்லிட்டீங்க மேம். அப்ப ரிஷபத்துக்கு வந்து எந்த ராசிக்காரங்க வந்து சூட் ஆவாங்க அதை பத்தி சொல்லுங்க மேம். அதான் எது நமக்கு சந்தோஷமோ அதுவே பிரச்சனைன்னு நான் முதலே சொல்லிட்டேன். அதனால இன்னைக்கு பல பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, மேம் நீங்க எது சந்தோஷம் நீங்க கொடுத்தீங்களோ அதுவே பிரச்சனையா தான் இருக்கு, ஆனா நீங்க வந்து நல்லதுன்னு எப்படி சொல்லலாம்ன்றது கேள்வி கேட்பாங்க. எப்பயுமே ஒரு சந்தோஷம் வேணும்னா ஒரு குழந்தை வந்து அசசியா கொஞ்சம் அப்படின்னா அது மத்த எது பண்ணாலும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரிதான். ரிஷபம் எடுத்துட்டோம் அப்படின்னா 5ஆம் இடம் வந்து கன்னிடம், விருஷகம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 7ஆம் இடம், அதே மாதிரி வந்து மகரம் உங்களுக்கு 9ஆம் இடமா வரும், பாக்கியமா வரும். ஸோ இந்த ராசியில இருந்தாங்க அப்படின்னா ஒரு நட்பா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, திருமணமா இருந்தாலும் சரி, என்னத்தையோ ஒண்ணு போய் தொலைப்பாங்க, உடனே இழுத்துட்டு தான் இது என்னைக்கும் மாறாது, இதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போறதுனால அட்லீஸ்ட் கொண்டு போகும். இதே வந்து 6, 8, 12ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துலாம், அதே மாதிரி தனுசு, 12ஆம் இடம் எடுத்துட்டீங்கன்னா மேஷம். உங்க ராசியாவோ லக்னமாவோ அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு. அதனால கரெக்டா பாத்தீங்கன்னா அப்படிதான் கொண்டு வந்து அமையும், வேற வழி இல்லை. இதை நான் முதல்ல எங்க எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். சோ இது வாய்ப்பு ஏன் அப்படி சொல்றோம்னா, இப்ப நீங்க ஒரு வார்த்தை நம்ம 2 பேரும் கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா ஒரு முழுமை அடையக்கூடிய தன்மை இருக்கும்ல. அவங்க பாடு பேசிட்டே கிடப்பா, நம்ம இடத்துக்கு காதல வாங்குறது அப்படின்ற மாதிரி. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா அந்த 6ஆம் இடம் வச்சுக்கோங்க. இப்ப ரிஷபத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா ரிஷபத்துக்கு எல்லாமே வந்து துலாம் பண்ணும், ஆனா துலாம் ஒரு பொருட்டாவே நினைக்காது ரிஷபம். இப்ப ஒரு பையன் வந்து ரிஷபத்துல இருக்கான், ஒரு பொண்ணு வந்து துலாத்துல இருக்கா, 2 பேரும் லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது அப்புறம் உனக்கு அன்னைக்கு மட்டும் நான் ரொம்ப அழகா தெரிஞ்சேன், அன்னைக்கு எல்லாமே நான் பேச கேட்க மாதிரி நான் ஒரு ஆளாவே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்டா போகும். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான அமைப்பு என்னன்னா 2 பேருமே சுக்கிரன். நான் 2 பேருமே வந்து ஒரே மாதிரியான நீ என்ன வந்து நீ வர்ணிக்கணும், நான் உன்ன வர்ணிக்கணும், உனக்கு எல்லாமே நான் தானே பண்ணேன், எப்படி நீ என்ன மறக்கலாம், நான் உனக்கு என்ன பண்ணாம விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை. சோ இந்த மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லா விஷயம் போறதுக்கான அமைப்புகள் உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரங்க இந்த 6, 8, 12 வந்து கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் நாங்களே வந்து அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து 6, 8, 12 இருக்கா அப்ப வேண்டாங்க அப்படின்னுவோம். அதுல என்ன கிரகம் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொன்னேன் 5, 7, 9ல வந்து நல்ல கிரகங்கள் இல்லை அப்படின்னா அதையும் நாங்க ரிஜெக்ட் பண்ண தான் செய்வோம். சில பேருக்கு திருமண தோஷம்லாம் இருக்கும், அப்ப அதை நம்ம வேணாம் தான் சொல்லுவோம். அந்த ராசி இருந்தா கூட ஓகே, அதுல கிரகம் என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல, அது ரொம்ப முக்கியம். ஸோ தோராயமா வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு
புரிதல் இருக்கும். இப்ப நான் பாப்பாவும் நானும் பேசுறோம் அப்படின்னா பேசுறத பாப்பா கேட்டுட்டானா ஒரு புரிதல். ஆமா. நான் இங்க நீங்க பாட்டுக்கு பேசுங்கப்பா நான் எங்கேயோ இருக்கேன் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா இந்த புரிதல் இல்லாத 6, 8, 12 புரிதல் இருக்குது 5, 7, 9 இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே மேம். இப்போ வந்து நம்ம ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தோம். அடுத்ததா மிதுன ராசிக்கு வந்து எந்த ராசி வந்து செட் ஆகும்? மிதுனம் எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ். சில பேருக்குலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இல்ல. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நல்ல கம்யூனிகேஷன், இவங்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். ஆசை அதாவது சிற்றின்பு பிரியர்கள்னு சொல்லலாம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். இவங்களுக்கு பாத்தீங்க 5ஆம் இடமே பாத்தீங்க அப்படின்னா துலாம் வீடாகும். ஸோ துலாம் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஒரு கனெக்டட் இருக்கு தன்மை இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் எடுத்துட்டோம் அப்படின்னா தனுசு. அடுத்து வந்து கும்பம். 9ஆம் இடம் வந்து உங்களுக்கு கும்பமா வரக்கூடிய தன்மை உண்டு. பொதுவா வந்து இந்த ராசிக்காரங்க நமக்கு பெஸ்டா இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கனெக்டடை கொடுக்கும், அதே சமயத்துல பிரச்சனையும் கொடுக்கும். சந்தோஷமும் வருதான், சங்கடமும் வருதான். எனக்கு என் ஃப்ரெண்டு கேட்டோன்னே என்ன பண்ணா பணம் கொடுத்து உதவலாம். இதுலயே வந்து லவ்வருக்குலாம் வந்து எல்லாம் வாங்கி கொடுப்பாங்கல்ல, நம்ம ஆளுங்க அந்த வேலைலாம் செய்வாங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மகிழ்வித்து மகிழ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு சொல்லலாம். அதனால அவங்க பிடிச்சிருச்சு அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் இறங்கி என்ன வேணா அள்ளி கொடுக்கக்கூடிய நபர்கள். இதுதான் அதுன்னு நீ காஸ்ட்லியான பொருளா இருந்தா கூட கஷ்டப்பட்டாலும் நான் வாங்கி கொடுத்தா உடனே ஹாப்பியா வச்சுட்டா போதுமானது அப்படின்னு இருக்கக்கூடிய பிள்ளைகள். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு 5ஆம் இடம்ன்றது சுக்கிரன். பணம் ஒரு பெரிய விஷயமாங்க, காதல்ல அப்படின்னு கேட்காதவங்க இருப்பாங்களா? சில பேர் இருக்காங்களா இல்லையான்னு மட்டும் நீங்க கமெண்ட்ல போட சொல்லுங்க, பல பேர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஈர்ப்பா இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்டா நான் உனக்கு எவ்வளவு பண்ணியிருக்கேன், பார்த்து பார்த்து எனக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா எல்லாம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் நீ என்னை வந்து நான் ஒரு பொருட்டாவே நீ நினைக்கலன்ற அளவுக்கு அந்த பையனோட 6, 8, 12 அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரங்களா இருந்தா ஓரளவுக்காவது போயிடும், சண்டை போட்டனாலும் எடுத்துட்டு கொண்டு போயிடும். இதே வந்து 6, 8, 12 உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் விருச்சிகம். அதே மாதிரி மகரம் 12 எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரிஷபம் வந்துடும். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசி லக்னத்துல எல்லாம் இருந்துட்டாங்கன்னா கஷ்டம்தான். வேற வழியே இல்லை, நான் சமாளிச்சு கொண்டு போகணுமேன்ற நிலைமைக்கு தள்ளப்படுறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா குழந்தையா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியில நான் எனக்கு ஓகே தாங்க அந்த பொண்ணை பத்தி எந்த பிரச்சனை, எங்க அம்மா ஒத்துக்கல நான் என்ன பண்றது, சில பேர் கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு கொஸ்டின், நான் உனக்கு பழகிற அன்னைக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி கரெக்டா அந்த அம்மா வந்துன்ற ஒரு சென்டிமெண்டலா அந்த இடத்துல சில விஷயங்கள்லாம் வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய டிராபேக் வந்து இந்த 6, 8, 12 போய் மறைஞ்சிச்சுன்னா அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் அவங்கள வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம். ஓகே மேம். இப்போ வந்து மிதுன ராசிக்கு வந்து சொல்லியிருந்தீங்க. அடுத்ததா கடக ராசிக்கு வந்து எந்த ராசி வந்து செட் ஆகும்? கடகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தாய்மை குணம், ரொம்ப இயல்பாவே வந்து அன்பு அப்படின்னா போதும், எழுதி சும்மா பேப்பர் எழுதி கொடுத்தா கூட அன்புக்காக உருகிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஸோ இவங்க எல்லாம் பெருசெல்லாம் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நல்ல அன்பா இருக்கணும், குடும்பம் சந்தோஷம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். இவங்ககிட்ட தான் அந்த கருணை இரக்கம்ன்றதான் என்ன, உனக்கு யாரை கேட்டாலும் எதை வேணாலும் கொடுத்துருவியான்ற அளவுக்கு திட்டலாம் வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தெரியாத ஆளுக்கே அப்படி. அப்ப பழகுறாங்க, லவ் பண்றாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்களேன். ஆமா, கிட்டத்தட்ட அதே மாதிரி 5ஆம் இடம் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு விருஷகம், 9ஆம் இடம் 7ஆம் இடம் எடுத்துட்டீங்கன்னா மீனம், அதே மாதிரி 9ஆம் இடம் எடுத்துட்டீங்கன்னா ரிஷபம். இந்த ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு குடும்பம் ஓரளவுக்கு ஓடிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுலயுமே வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து அதுல இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு பதம் பார்த்துருக்கோம். ராசின்றது ஒரு பேசிக்கா சொல்லக்கூடிய நிலைதான். ஆமா. சோ அதுல வந்து இந்த ராசிகள் இருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபேவரபிளா கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே 6, 8, 12 ராசியா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கவே இருக்காது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட அன்பு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு மாதிரி நான் அன்பா இருக்கேன், எனக்கு அந்த அம்மாவோட அன்பை கொடுக்குற மாதிரி ஆளை தான் எதிர்பார்க்குறேன், பட் அவங்க எனக்கு கரெக்டா இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். ஏன்னா தனுசு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய 6ஆம் இடமா வரும். அந்த அன்பு பாசத்துக்காக இயங்கக்கூடிய அவங்களும் ஒரு மாதிரி தனிமையிலேயே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8 எடுத்துட்டோம்னா கும்பம், உங்களுக்கு 6, 8. அதே மாதிரி 12 எடுத்துட்டீங்கன்னா மிதுனம். ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ராசி லக்னமா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கும், குடும்ப வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் இருக்கும்ன்றதுனால தான் இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து நம்ம சொன்ன 5, 7, 9ல கூட பாபகிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கு எஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஸோ பார்த்து தான் முடிவு பண்ணும். இது வந்து ஒரு தோராயமான ஒரு பொது பலன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. கடக ராசிக்கு சொல்லியிருந்தீங்க. அடுத்ததா சிம்ம ராசிக்கு எந்த ராசி தான் சூப்பரா இருக்கும் மேம்? நிச்சயமாப்பா. அதாவது சிம்மத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா சிங்கம் மாதிரி அவங்கள புரிஞ்சுக்கக்கூடிய ஆள் இருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாகவே வந்து இந்த ராசி அப்படிங்கிறது வந்து நம்ம 5, 7, 9 ரொம்ப நல்லதுன்னு சொல்றோம். ஏன் சொன்னோம், நம்ம விளக்கம் கொடுத்த மாதிரி தான். ஸோ 5ஆம் இடம்ன்றது காதலை குறிக்கக்கூடியது, 7ஆம் இடம்ன்றது பார்ட்னர், 9ஆம் இடம்ன்றது அவங்களுக்கான சந்தோஷமான நிகழ்வுகளை பரிமாறக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்கெல்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். எப்போ நல்லவங்களா இருக்காங்க எப்போ கெட்டவங்களா இருக்காங்கன்னு தெரியாத மாதிரி தான் இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஓட்டிடலாம் அப்படிங்கிற நிலைமை தான். ஸோ இவங்களுக்கு வந்து தனுசு ராசி ரொம்ப ஃபேவரபுளா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம்ன்றது தனுசுவா வரும். அதே மாதிரி வந்து 7ஆம் இடம்ன்றது கும்பம்.
அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மேஷமா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எப்படினாலும் அந்த லவ் லைஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாவது அட்லீஸ்ட் போவாங்க. திட்டினா கூட எங்க வீட்டுக்காரர் என்னை விட்டு கொடுக்கலங்க. அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான அமைப்புலாம் வந்து இந்த 5, 7, 9க்கு இருக்கு. இதே 6, 8, 12ன்னு வச்சுக்கோங்களேன். எப்பா சாமி அவ்வளோதான். இது வேணாங்க. ஒத்தே வராதுங்க. விட்டுறலாங்க அப்படிங்கிற அளவுக்கு முடிவெடுப்பாங்க. என்ன இதுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னா, போனா போது வாழ்ந்துடலாம். இதுதான் விதி அப்படின்னு வாழக்கூடியது 5, 7, 9. இதே வந்து வேணாம் முடிவெடுத்து அடுத்த கட்டமா நாங்க நகர்த்தி கொண்டு போறது பார்த்தீங்க அப்படின்னா 6, 8, 12. ஸோ இப்ப சிம்மத்துக்கு படுத்துட்டோம் அப்படின்னா, மகரம் வந்து ஆகாத ஆளுன்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடமா வரக்கூடியது மகரம். அதே மாரி மீனம். மீனத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பெருசா 8ஆம் இடமா இருக்கிறதுனால அவ்வளோ பெருசா கனெக்டட் இல்ல அப்படிங்கிற மாரி இருக்கும். அதே மாரி 12ஆம் இடம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, கடகமா வரக்கூடிய தன்மை. கரெக்ட்டா பாருங்க இந்த ராசி, இந்த லக்னத்த சார்ந்தவங்க தான் லைஃப்ல ஏதோ ஒரு வகையில கனெக்டடா இருப்பாங்க. சில பேருக்கு பார்ட்னரா அமைஞ்சிருவாங்க. சில பேருக்கு ராசியா இருக்காது. லக்னமா அமைஞ்சிரும். இது என்னங்க பண்றது? வேற விதியா? அப்படிங்கிற மாரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பல பேரோட லைஃப்ல பார்த்துட்டேன். அம்மா, அப்பாவோட ஜாதகத்துக்கு எது ஆகாதோ அதுவே பிள்ளைகளுடைய ராசி லக்னமா இருக்கிறத நான் பல பேருக்கு பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களுக்காகவே இவங்க வாழ்க்கைய தியாகம் பண்ணி வாழ்ற மாரி அமைப்பு வருது இல்லையா? அந்த அமைப்பு குடுக்குறது இது 6, 8, 12க்கு உண்டு. இன்னைக்கு இந்த ஒரு அழகான பதிவை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி மேம். நன்றிடா.